தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்களும் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அவர்களுடைய முன்ஜாமீன் மனுக்கள் இன்று மதியம் நீதியரசர் ஜோதிராமன் அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் ஏற்கனவே எம்எல்ஏ இருக்கிற காரணத்தினால் இந்த வழக்கை இந்த நீதிமன்றம் விசாரிக்க முடியாது என்றும் எம்எல்ஏ எம்பிக்களுக்கான தனி போர்ட்போலியோ தான் விசாரிக்க முடியும் என்று அவர் வாதிட்டார். ஆனால் அதை இவர்கள் ஏற்க மறுத்து இந்த முறை இது போன்ற விடுமுறை காலங்களில் எம்பிக்கள் எம்எல்ஏக்களுடைய வழக்கை விசாரிப்பதற்கு ஏதாவது தடை இருக்கிறா என்று கேட்டு அந்த கிளாரிபிகேஷனுக்காக இப்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இரண்டு பக்கங்களிலும் பல்வேறு வாதங்களை எடுத்து வைத்தோம். எங்களுடைய தரப்பில் முதல் வாதமாக ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 25/1/2025 இதே வேலுச்சாமிபுரம் மறுக்கப்பட்டது. எப்படி எங்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு கொடுத்தீர்கள் என்பதற்கான விடையை அவர்களால் கொடுக்க முடியவில்லை. அதே போல எப்படி எங்களுடைய பொதுச் செயலாளர் மற்றும் துணை பொதுச் செயலாளர் இந்த வழக்கிலை சேர்த்தீர்கள் என்று சொல்வதற்கான எங்களுடைய மூத்த வழக்கறிஞர் ராகவாச்சாரி எடுத்து வைத்த வாதங்களை நீதிமன்றம் உன்னிப்பாக கேட்டுக்கொண்டு, அதே போல அரசு தரப்பில் அவர்கள் சில கருத்துக்களை சொல்லினார்கள். இதெல்லாம் எடுத்துக்கொண்டு இப்போது இந்த கிளாரிபிகேஷனுக்காக இன்று மாலை இந்த நீதிமன்ற முடிவதற்குள் தீர்ப்பை சொல்வதாக சொல்லியிருக்கிறார்கள். அதன் பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கு அவங்க தொடர்ச்சியா வைக்கக்கூடியது ஒரு தண்ணி பாட்டு கூட ஏற்படுத்தல. பிஎம் ரிப்போர்ட்ல நீர்ச்சத்து குறைபாடுனாலதான் இறந்திருக்காங்க. ஒரு எந்த கட்சி நிர்வாகிகாவது பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் தப்பிச்சு போவாங்க. அதற்கான உரிய பதிலை நீதிமன்றத்தில் கொடுத்திருக்கிறோம். அவர்கள் எந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டும் கோர்ட்ல கொடுக்கல. அதே போல எங்களுடைய மாவட்ட கழகத்தை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் தனி கொடுத்திருக்கிறார்கள். அது பிரச்சனை இல்லை. லத்தி சார்ஜ் செஞ்ச பிறகு அங்கே ஒரு டிஷ் இருந்தது, அதில் போய் விழுந்திருக்கிறார்கள், ஸ்ப்ரே செய்திருக்கிறார்கள் என்கிறதை ஆவணமாக நாங்கள் நீதிமன்றத்தில் இன்றைக்கு சமர்ப்பித்திருக்கிறோம். நீதிமன்றம் நிச்சயமாக முடிவு செய்யும். உள்நோக்கத்தோட தான் இது நடந்திருக்குன்னு சொன்னீங்க. ஆனா உள்நோக்கம் இருந்தா நாங்க கொலை வழக்கா பத்தி செஞ்சிருக்க மாட்டோமே. இதை கொலை வழக்கை நாங்க பதிவு செய்யல அப்படின்னு சொல்லி அது வேற. அதாவது இந்த லீகல் இதுக்கு தான் போகாதீங்க, அது வேற. ஏன்னா இது போய் கொலை வழக்கா பதிவு செய்ய முடியாது அவங்களால. இந்த 304 நெக்லிஜென்ட் ஆக்டுங்கிறது எங்களுக்கு இந்த வழக்கை பொறுத்தவரையில் அமல்படுத்த முடியாது என்பது எங்களுடைய வாதம். அதை நீதிமன்றம் இன்றைக்கு சொல்லும், இறுதியாக சொல்லும். இப்போது எதுவும் அதை பற்றி நான் சொல்ல விரும்பவில்லை. தீர்ப்புக்கு பிறகு உங்களை சந்திக்கிறோம். எத்தனை மணிக்கு சொல்லியிருக்காங்க? கோர்ட்டு முடியும் போது இப்போ எங்களுடைய ஐட்டம் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் இருக்கும். 1 மணி நேரமாக எங்களுடைய விவாதம் நடைபெற்றது. அதன் பிறகு மற்ற வழக்குகளை எல்லாம் முடித்துவிட்டு இறுதியாக இந்த வழக்கு தீர்ப்புக்கு எடுக்கப்படும். கோர்ட் முடியறதுக்குள்ள அவங்க அங்கே வந்துடும் சார். இங்கே வந்துடும் சார். அவங்க கேட்டது என்னன்னா, நீங்க ஆரம்பத்திலே சார் இப்ப அவங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொன்னாங்க. இப்ப நீதியரசர் அருணா ஜெகதீஷனுடைய என்கொயரி போயிட்டு இருக்கு. இப்ப கைது செய்வதற்கான எந்த விதமான முகாந்திரமும் எங்கள்கிட்ட இல்லை. அப்படியே ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் 41A நோட்டீஸ் கொடுத்து அதன் பிறகு முடிவு செய்வோம். இப்போது கைது செய்வதற்கான எந்த சூழ்நிலையும் எங்களுக்கு ஏற்படவில்லை என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய மாவட்ட செயலாளரை கைது செய்திருக்கிறார்கள். ஆகவே இது கட்டாயமாக முன்ஜாமீன் வேண்டும் என்று எங்களுடைய இதை வைத்திருக்கிறோம். இவர் மேல பொறுப்பே இல்லைன்னு சொல்றீங்களா சார்? ஆனந்த் மேல பொறுப்பே இல்லைங்க. அப்படி இல்லை சார், இது லீகல் ஆஸ்பெக்ட் சார். அதான் பேச வேண்டாம் சார். லீகல் ஆஸ்பெக்ட் சார். அப்படி சொல்லல சார், பொறுப்பு இல்லை என்று எந்த விதமான இதுவும் சொல்லவில்லை. அதாவது சட்டப்பூர்வமா நீங்க சொல்லியிருக்கீங்களா இந்த செக்ஷன், அந்த செக்ஷனுக்கும் இந்த நீங்க சொல்லியிருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டுக்கு சம்பந்தம் இல்லை. அதுதான் நாங்க சொல்றோம். அந்த செக்ஷனுக்கு அட்ராக்ட் ஆகிறது அந்த கம்ப்ளைண்ட் இல்லை. அந்த கம்ப்ளைண்ட்ல நிறைய இடங்களில் தவறுதலாக சொல்லி இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் என்பதற்கு பதிலாக தமிழக மக்கள் கட்சியினுடைய தலைவர் விஜய் என்று சொல்லியிருக்கிறார் ஒரு இடத்திலே. அப்படி என்றால் அவர்கள் எவ்வளவு நெக்லிஜென்டாக இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். நிச்சயமா ஒவ்வொரு விஷயத்திலும் காவல்துறையுடைய அலட்சியம், ஸ்டேட்ல ரெஸ்பான்சிபிலிட்டி, எப்படி கிரவுட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும், எப்படி அனௌன்ஸ் பண்ணணும், எப்படி ஒரு பேரிகேட் வைக்கல, எல்லாவற்றையும் சொல்லி இருக்கிறோம்.
இரியா ஃபர்தர் கொஸ்டின் எதிர்க்கா சார் எஸ் அப்சர்வ் இல்ல அது அந்த வழக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது சார். அந்த வழக்கு அந்த அளவுக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது சார். அடுத்தடுத்து வரும்போதெல்லாம் கொஞ்சம் இங்க வந்துடும் சார் சும்மா புஷ்அப்ஸ் இருக்காது சார். தண்ணி குடிக்க போனா அதுக்காண்டி அவர் வந்து எடுத்துட்டாரு. சார் ஒரு ஆள் சிங்கிளா வர போய் தான் ப்ராப்ளம். சார் அது வரக்கூடாதுங்கிறது தான் நாங்க இதை விரும்புறோம். ஒரே தான் வந்துட்டீங்கன்னா அதான் பிரதர் அது நடக்காது. இங்க வந்துருவோம் சார்.